அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதற்கு முதலில் திருக்குறளினுடைய பெருமைகளை பார்ப்போம். உலக அமைதிக்கு வழிகாட்டும் ஒரே நூல் திருக்குறள். இன்றைக்கி திருக்குறளை எல்லா நாடுகளும் அதன் மொழிபெயர்ப்பு நூலை படித்திருந்தால் நிச்சயமாக சண்டை ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. திருக்குறள் 1964 மொழிபெயர்க்கப்பட்டு வந்துள்ளது. அதாவது இப்போது 1964 மொழிபெயர்க்கப்பட்டு வந்துள்ளது. இப்போது திரௌபதி, நமது நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய திரௌபதி முர்மு அவர்கள் சந்தாலி பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர். அதனால் சந்தாலி மொழியில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதை தஞ்சாவூரிலே உள்ள ஒரு குறிஞ்சி என்ற ஒரு இயக்கம்தான் அதை மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அந்த இயக்கம்தான் அதை மொழிபெயர்த்துள்ளார்கள். அதாவது JD அதாவது வி ரிச்சர்டு, அருள் தம்பி வி ரிச்சர்டு என்பவர் தான் திருக்குறளை மொழிபெயர்த்துள்ளார் சந்தாலி மொழியில். இப்போ உள்ள திரௌபதி இருக்கார்ல, அம்மா இருக்காங்கள்ல, குடியரசுத் தலைவர், அவர்கள் மொழி அந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டதில்லை. இது இப்போ கடைசியாக மொழிபெயர்க்கப்பட்டது. அதற்கு லியோ டால்ஸ்டாய் இருக்கார்ல, லியோ டால்ஸ்டாய் தான் முதலில் ரஷ்யர்களுக்கு நம்முடைய திருக்குறளை பரப்பியவர். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து, ரஷ்ய மொழியில் மொழிபெயர்த்து. அது மறுக்க முடியாத உண்மை. நமது மகாத்மா காந்தி அகிம்சையினுடைய தந்தை, அவர்களுக்கு லியோ டால்ஸ்டாய் தான் உங்கள் நாட்டிலே அற்புதமான ஒரு திருக்குறள் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி அவர் திருக்குறளை ஆங்கிலத்தில் வாங்கி உடனே புத்தகத்தை கொடுத்துட்டு ஆங்கிலத்தில் வாங்கி படித்து விட்டு, இவ்வளோ அற்புதமான ஒரு குறள் இருக்கு, இதை நான் தமிழிலே மூலத்தை படிக்க வேண்டும் என்று எண்ணியே அவர் தமிழை கற்க ஆரம்பித்தார் என்று சொல்கிறார்கள், வரலாறு சொல்கிறது. ஆனால் அவர் தமிழில் முழுவதும் படித்தாரா இல்லது என்பது சரியாக தெரியவில்லை. அப்புறம் இப்போது தமிழ்நாடு சுகாதாரத்துறை செயலாளராக இருக்கிறார் அல்லவா, சுகன் சிங் பேடி அவர்கள், அதாவது எங்கள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திலே மேலாண்மை இயக்குநராக பணியாற்றினார். நான் சொல்கிறது நான் ரிட்டையர்டாகி 2013 ரிட்டையர்ட் ஆனேன். 2011 2010 அந்த வருடங்களில் அவர் அங்கே பணிபுரிந்தார் எங்களுடைய தலைமை அலுவலகத்தில். அப்போது அவர் மாதம் ஒரு குறை தீர்க்கும் மீட்டிங் வைப்பார். எவ்வளவு நீங்கள் டிமாண்ட் சார்ஜ் கலெக்ஷன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளவு இருக்குது பெண்டிங்கில், எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி. சுகன் சிங் பேடி நல்ல சிறந்த அதிகாரிங்க. அவர் நல்ல அதிகாரி. அவரும் ஒரு BE படித்தவர். எடுத்த உடனேயே முதல்ல மீட்டிங்கில் பேசலையே, நானும் BE படித்தவன், கோல்டு மெடல், அதனால் எனக்கு வேலை தான் முக்கியம் அப்படி என்று யாரையும் நான் பழிவாங்கும் எண்ணம் என்னிடம் கிடையாது. தயவு செய்து வேலையை சரியாக செய்யுங்கள் என்று முதலிலே வந்தவுடனேயே அவர் சொல்லிவிட்டார். அந்த அளவுக்கு அவர் ஒரு நல்ல மனிதர், சிறந்த அதிகாரி, நேர்மையான அதிகாரி சுகன் சிங் பேடி. அவர் இப்போது சுகாதாரத்துறை செயலாளராக இருக்கிறார். அவர் என்ன செஞ்சிருக்காரு, இங்கே தான் இருக்கும். உடனே என்ன செஞ்சார்னா, பஞ்சாப் மொழியிலே அவருடைய தந்தை தான் நமது திருக்குறளை மொழிபெயர்த்துள்ளார். பாருங்கள் எந்த அளவுக்கு போகுதுன்னு பாருங்கள். திருக்குறள் அதாங்க. அது மறுக்கும். ஒரு மனிதன் திருக்குறளை படித்து விட்டால் நிச்சயமாக அவன் அடுத்தவனுக்கு கெடுதல் செய்யவே மாட்டாங்க. நிச்சயமாக அதில் ஒன்றும் வந்தால் அடுத்தமே நம்மளுக்கு சண்டை வந்தால் அதை கூட இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னால நன்னயம் செய்து விடல் என்று தான் இருக்க வேண்டும். அதுக்கு
அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு குறள் திருக்குறள். இதுவரை மொத்தம் 58 நூல்களில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு வந்துள்ளது. அதில் 29 மொழிகள் இந்திய மொழிகள், மீதி 29 மொழிகள் அயல்நாட்டு மொழிகள். இப்போது இந்த வருஷம் கூட நமது மரியாதைக்குரிய நமது அமைச்சர், நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் நிதிநிலை அறிக்கை வாசிக்கும்போது 25 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்று நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள் என்று சொன்னார். அப்போ இது ஒரு 58, அது ஒரு 20 பார்த்துக்கிறேன், 25 பார்த்துக்கிறேங்க. இந்த அளவுக்கு நம்முடைய திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதனால் திருக்குறளை ஒரு மனிதன் மதிக்க வேண்டும், அதன் வழியில் நடக்க வேண்டும். முதலில் மலையாளத்தில் தான் 1964 மொழிபெயர்க்கப்பட்டது. அதற்கடுத்து லத்தீன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. பாருங்க, முதல்ல நம்முடைய அண்டை மாநிலம் கேரளாவில் தான் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அடுத்தது லத்தீன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி திருக்குறளினுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த மாதிரி திருக்குறள் புகழை சொல்லிக்கொண்டே போகலாமுங்க. வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியார் சொல்லியிருக்கிறார். நிறைய பேர் புகழ்ந்துருக்காங்க. அதை ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு இருந்தோம்னா நேரம் பத்தாது. அதனால தான் நான் குறைச்சி சொல்லுகிறேன். இதற்கும் ஒரு உதாரணம் சொல்லுவேன், ஒவ்வொரு குறளுக்குமே உதாரணம் சொல்லுவேன். ஆனால் இப்போது நேரம் பத்தாது. அதனால தான் நான் டெய்லி தினந்தோறும் ஒரு திருக்குறளை தெரிந்து கொண்டால் மக்கள் ஓரளவு ஒரு 10 பேர் நம்படிக்கு வந்தால் போதும். மக்கள் வரமாட்டாங்க. இனிமே நான் சொல்கிறது இளைஞர்கள் இருக்காங்கள்ல, மாணவ செல்வங்கள், அவர்கள் கடைப்பிடித்தால் நிச்சயமாக வருவார்கள். அதில் மாற்றமே இல்லை. அதிகாரம் 56, குறள் எண் 556, கொடுங்கோன்மை. அதாவது மன்னர்க்கு மன்னுதல் செங்கோன்மை அக்கு இன்றேல் மன்னாவாம் மன்னர்க்கு ஒழி. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அரசர்க்கு புகழ்கள் தாம் நிலைபெறுதல் செங்கோன்மையான் ஆம், அச்செங்கோன்மை இல்லையாயின் அவருக்கு அப்புகழ்தாம் உளவாக என்றார் என்கிறார். அதாவது விளங்கும்படியாகவும் சொல்கிறேன். நீதியினால் மன்னனுக்கு புகழ் கிடைக்கிறது, அந்நீதி இல்லையாயின் அவரது புகழ் நிலை பெற மாட்டாது. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் பேசியது. இது மக்களாட்சிக்கும் பொருந்தும். மக்களாட்சியும் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது குறள் எண் அதிகாரம் 61, குறள் எண் 605, நெடுநீர் மறவி மடிதுயில் 4 கெடுநீரார் காமக்கடன். அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மடியும் விரைந்து செய்தனை நீட்டி செய்யும் இயல்பும் மறப்பும் துயிலும் ஆகிய இந்நான்கும் இறக்கும் இயல்பினை உடையார் விரும்பி ஏறும் மரக்கலம் என்கிறார். அதாவது என்னென்ன சொல்கிறார் பாருங்க, விளக்கமாகவும் சொல்கிறேன். காலம் நீட்டித்தல். ஒருவன் ஒரு வேலையை செய்யும்போது உடனே செய்ய வேண்டும், காலம் நீட்டித்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி செய்கிற வேலையை ஒரு கொத்தனாராக நம்ம டெய்லி பேசிவிட்டோம்னா இன்றைக்கி செய்யக்கூடிய வேலை தான் அதை என்ன தேய்ச்சிக்கிட்டே இருந்து 2 நாள் ஆக்கிடுவாப்புல. அதுதான் அவர் சொல்கிறார். காலம் நீட்டித்தல். அதுக்கடுத்து மறதி ஒருவனுக்கு வந்தாலே நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறுவது கஷ்டம். அதாவது இன்னொன்று 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மறதி நோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்று நீரோ மாநாட்டில் நரம்பு மாநாட்டில் நரம்பு இயல்பு நரம்பு மருத்துவர்கள் இயக்கத்தில் ஒருத்தர் பேசினார் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் என்ன செய்யணும்னா 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மறதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த மறதி வராமல் தடுக்க வேண்டுமென்றால் தினந்தோறும் வாசிப்பை நேசியுங்கள் என்று சொல்கிறார். அவர் சொல்கிறவங்க, அவர் ஒரு மருத்துவர். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு,
தினந்தோறும் வாசிப்பை நேசியுங்கள். நான் உண்மையிலே காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல செய்தித்தாள் தான் படிப்பேன், நாளிதழ். அதுக்கு அடுத்து ஏதாவது தமிழ் அறிஞர்கள் எழுதிய நூல்களை படிப்பேன், சில சமயம் நாவல்களை படிப்பேன். இப்போது சமீப காலத்தில் படித்த நாவல், சமீப காலம் என்ன, ஒரு வாரம் தான் ஆகுது, அதில் படித்த நாவல் கள்ளிக்காட்டு இதிகாசங்கள். வைரமுத்து கவிப்பேரரசு வைரமுத்து இருக்கார்ல, அவர் எழுதிய கள்ளிக்காட்டு இதிகாசங்கள். அந்த நாவலை படித்தவுடன் முதல் பாதி அதில் அந்த நாவலை தயவுசெய்து எல்லாரும் படியுங்கள். அது கிட்டத்தட்ட 20 எடிஷன் போட்டார். அந்த நாவலில் அவர் என்னென்னா, அவர் ஊர் பெரியகுளத்துக்கு பக்கத்தில் மடுகப்பட்டி, அதனால் அந்த கிராமத்தினுடைய ஒரு பாணியிலேயே அந்த நூலை எழுதியிருக்கிறார். அந்த முதல் பாதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்கள்ல, அதை பற்றி எழுதியிருக்கிறார். அதிலே பாதி போயிடுது. அதில் அவர் என்ன செய்கிறாரு, இந்த நம்ம பேட்டரி கட்டையினுடைய அந்த செல்லினுடைய அந்த கட்டை இருக்குல்ல, அதெல்லாம் போடுவாங்களாம். அதை போட்டு அதுக்கப்புறம் மனித எலும்பு கூடு எரிஞ்சிக்கிட்டே இருக்கையில் போய் எடுத்துகிட்டு வந்துருங்க ஒருத்தன், அதை அதில் போட்டிருக்காங்க. இதையெல்லாம் போட்டு காய்ச்சி கீழே மண்ணுக்குள்ளே புதைத்து வைத்து அப்புறம்தான் குடிக்கிறாங்க. அப்புறம் எப்படி கள்ளச்சாராயம்? நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு மாதத்துக்கு முன்னாடி, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இறந்தார்கள். இப்போ பீகாரில், பஞ்சாபில் ஒரு 15 பேர் இறந்துருக்காங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. இதான் கள்ளச்சாராயமுங்க. அப்போ இதில் சொன்னால் அந்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நாவலுங்க. நான் கூட என்னடா இவர், அதாவது வடக்காடு மொழியிலே எல்லாத்தையும் கொண்டு வராரு. கம்ப்ளீட்டாகவே அவருடைய மாநிலம் எதுவுமே இல்லை, அவர் ஃபுல்லாக வடக்காடு மொழி தான். அதுக்கு 2வது பாகம் என்ன அவர் சொல்கிறாருன்னா, அதாவது ஒரு அணைக்கட்டு கட்டுகிறார்கள். அதுதான் நான் கடைசியில் முடிக்கையில் தெரியுது, வைகை அணைக்கட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டிப்பட்டிக்கு பக்கத்தில் வைகை அணைக்கட்டு தான் இருக்குது. அவர் வைகை அணைக்கட்டை பற்றி தான் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி உள்ள ஊர்கள் எல்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்கள்ல அரசாங்கம், அதில் அப்படியே எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா, எங்கள் மாடு போகுதே, நாங்கள் எப்படி கொண்டு போவோம், அதுகளை கொண்டு போவோம், கோழிகளை எப்படி கொண்டு போவோம் அப்படின்னு எவ்வளவோ கதறுகிறார்கள். அந்த சூழ்நிலையிலும் அவர்கள் அந்த அணையை கட்டுகிறார். அணை நம்மளுக்கு பெருமை தான், அதோடு மறுக்க முடியாத அறை கட்டணும்னா தான் நம்ம விவசாயிகள் பயனடைகிறார்கள். ஆனாலும் ஒரு நன்மையை செய்யும்போது ஒரு கெடுதி செய்யத்தான், ஒரு தீமை செய்யத்தான் வேண்டியிருக்கிறது. அதனை அவர் அற்புதமாக எழுதியுள்ளார். அதை நான் கடைசியில் பேயத்தேவர்னு அவர் நினைக்கிறேன், அவர் இறந்தே விடுகிறார். பேயத்தேவர் தான் கடைசி வரை இருக்கார். அவர் எல்லாத்தையும் அந்த இதெல்லாம் அவங்க என்ன அரசாங்கம், நீ உங்களுக்கு பணம் கொடுத்துட்டு நஷ்டஈடு கொடுத்த பிறகு நீ நில கதவெல்லாம் உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லையில், அவர் அந்த தண்ணி வந்துட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அது நிலக்கதவை உடைக்கிறாப்புல. அப்படி உடைக்கையில் அவர் அந்த ஆள் இறந்தே போயிடுறாரு, அந்த பேயத்தேவர். அப்போது நானே கண்கலங்கி விட்டேன் என்று பார்த்துக்கணும். அந்த மக்களெல்லாம் குடியேறி வருகிறார்கள், மைக்ரேட்டட், இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் மைக்ரேட்டட்னு சொல்லுவாங்க, அவங்கள வேறு இடத்துக்கு புலம்பெயர்வாங்க. அதை அப்படி செய்யும்போது என்னுடைய கண்கள் கலங்கின. அதாவது ஒரு எழுத்தாளனுடைய புத்தகம் படிக்கும்போது ஒரு வாசகனுக்கு ஒரு வாசகன் கண்கலங்கினால் அந்த எழுத்தாளன் மாதிரி ஒரு தனி மனிதர் யாருமே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு அவர் எழுதியிருக்காருங்க. இப்போ நான் வேறு புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கேன், இன்னும் ஒரு புத்தகம் படிச்சிருக்கேன். அவரும் நல்ல வல்லுனர். ஆனாலும் இந்த மாதிரி அவர் அந்த இரக்க சிந்தனையோடு அவங்கெல்லாம் வெளியேறையில் எப்படி அதெல்லாம் எழுதலை. நான் இதை சொல்ல தேவையில்லை, ஏன்னா டைம் எனக்கு நேரம் பொன் போன்றது இப்போ நான் பேசுவது. அதனால் காலம் நீட்டித்தல், அதுக்கடுத்து மறதி, அதுக்கடுத்து சோம்பல், அளவு மீறிய தூக்கம் ஆகிய 4ம் அழிந்து போகிறவர் விரும்பி ஏறும் மரக்கலமாம். இந்த 4ம் இருந்தால் ஒருவன் அழிந்து போவான் என்று சொல்கிறார். அடுத்ததுக்கு அருள் உடைமை 247 குறள், அதிகாரம் 25. அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பொருள் இல்லாதவர்களுக்கு இந்த உலகம் இல்லாதது போல
ஏன்னா பொருள் இல்லைன்னா எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும்? பொருள் இல்லாததற்கு இவ்வுலகில் வாழ்வு இல்லாதது போல அருள் இல்லை என்றால் இரக்க சிந்தனை உயிர்களிடத்து எல்லா உயிர்களிடத்தும் அருள் இல்லை என்றால் மேலுலகில் இடம் இல்லை என்கிறார்கள். அவ்வுலகத்தில் இடம் இல்லைன்னா மேலுலகம் தான், அவ்வுலகத்தில் இடம் இல்லைன்னா மேலுலகம் தான் நம்ம நினச்சிக்கிறோம், இடம் இல்லை என்கிறார். அடுத்து கூடா ஒழுக்கம், குறள் எண் 26 280 அதிகாரம் 26. மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தலும் ஒழித்து விடேன். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உலகம் பழிக்கும் தீயொழுக்கத்தை விட்டுவிட்டால் முட்டை அடித்தலும் சடை வளர்த்தலும் ஆகிய புறக்கோலங்களும் வேண்டாம் என்கிறார். அதாவது இப்போ இது வந்து போலி சாமியார்களை பற்றி சொல்கிறார். இந்து மதத்தில் இது அங்கே ஒரு பெரிய இது. நம்ம மதம், அதாவது நான் சமய சார்பற்றவன், ஆனால் இந்து மதத்தை சேர்ந்தவன். இந்து மதத்தில் சில போலி சாமியார்கள் இருக்கிறார்கள். என்ன செய்கிறாங்கன்னா, எதையோ கலெக்ஷன் பண்ணிவிட்டு முட்டை அடிச்சிருவாங்க, தாடியை வளர்த்துருவாங்க போலி சாமியார்கள். அப்படி நம்முடைய மதத்தை கெடுப்பவர்கள் இந்த போலி சாமியார்கள். உதாரணமாக இப்போ 10-15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், 10 வருஷம் இருக்கும். ஒருத்தன் இதே மாதிரி செஞ்சு பெண்களுக்கு ஊதி பூசி அவர்களை தவறான வழியில் கொண்டு போயிடுவான். அப்படி எத்தனையோ பேரை உள்ளே புதைச்சிருக்கான் அவனுடைய அந்த மடத்துக்கு அருகில். அதனால் அது எப்படியோ ஒரு பெண்ணை வெளியே தெரிஞ்சு கடைசியில் அவங்கள பிடிச்சிட்டாங்க. அவங்கள பிடிச்சி அவனை என்ன செஞ்சிட்டாங்கன்னா சிறையில் அடைச்சி சிறையிலே இறந்து போயிட்டான். அதாவது இதெல்லாம் வந்து வாழ்க்கை எதுக்குங்க? நீ இப்படிலாம் வந்து வாழ வேண்டும். ஏன்னா இல்லைன்னா பிச்சை எடுக்கணும், அவனுக்கு பிழைக்க வழி இல்லை. அதனால் என்ன செய்கிறான், போலிச்சாமியார் வேடம் போடுறான். அதைத்தான் இப்போ நடந்ததை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்றால் இதற்கு மேலே ஒரு மனிதன் வேண்டுமா? அங்கே ஒரு புலவர் வேண்டும். மனிதன் தான் அவர், ஒரு புலவர் வேண்டுமா? யார் இருக்கான்? நீங்களே சொல்லுங்கள், மனிதர்கள் ஆகிய நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிற விளக்கத்துக்கு இல்லையா நீ சொல்கிற தப்புன்னு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். கிடையவே கிடையாதுங்க. அதாவது ஒரு மனிதன் உழைத்து வாழ வேண்டும், அதனால் சிரித்து வாழ வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவன் மனிதன். இந்த திருக்குறள் மனிதனுக்கு கூறிய அறிவுரை தான். நான் பணி ஓய்வு பெற்ற பின் நான் முதலில் படித்த நூல் தெய்வப்புலவர் எழுதிய திருக்குறள் தான். என்னால் திருக்குறளை மீறி எந்த செய்ய முடியாது. அந்த அளவுக்கு திருக்குறள் அற்புதமான நூல். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் குறளை பார்ப்போம்.